வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்க தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்க மாதிரி நீளமாக கட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கோட தோலை எடுக்காம அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா அதை சீவிட்டு அப்புறமா நறுக்கிடுங்க. இப்போ பாருங்க, 2 உருளைக்கிழங்கையும் நீளமாக நறுக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு கை ஐஸ் கட்டி போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கிளியரா இருக்குங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க. இதை ஒரு கிச்சன் டவல்ல போட்டுட்டு ஒரு துளி கூட ஈரம் இல்லாம சுத்தமா தொடச்சி எடுத்துருங்க. அடுத்து இதை பொரிக்க போறோங்க. ஒரு கடாயில இதை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல காய வச்சிருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு பாதி வெந்தாலே போதுங்க. இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்தது இதே மாதிரி மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு பாதி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு டைம் பொரிச்சு வச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு திருப்பியும் இன்னொரு டைம் எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ ஒரு நிமிஷத்திலேயே உருளைக்கிழங்கு நல்லா சிவந்து மொறு மொறுன்னு ஆகுங்க. இப்போ இதை எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு கிச்சன் டவல்ல போட்டு அதிகமாக இருக்கிற எண்ணெய் எல்லாமே தொடச்சி எடுத்துடுறேங்க. இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான மொறு மொறு பொட்டேட்டோ ஃப்ரைஸ். உருளைக்கிழங்குல செஞ்சிருக்கனால உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.